வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பருவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் மிக 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 அதி முக்கியமான பதிவு. அது என்னவென்றால், புரட்டாசி மாதத்தில் நிகழவிருக்கும் மகாலய அமாவாசை. அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது, இந்த மகாலயம் ஆரம்பித்த முதல் நாள் முதல் மகாலய அமாவாசை வரையில் நமது முன்னோர்களாகப்பட்டவர்கள், நமது தாயாரோ தகப்பனாரோ பித்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை தாத்தா பாட்டி யார் இருக்காளோ எல்லாருமே நம்மளுடைய கிரகத்தில் இந்த 15 நாள் இருக்கா மகாலய பட்சத்தில். இந்த 15 நாள் இருந்துட்டு மகாலய அமாவாசை அன்னைக்கு யமதூரர்கள் நாம் இவாளுக்கு தர்ப்பணம்லாம் கொடுத்தோம்னா கூப்பிட்டு போயிடுவாங்க மறுபடியும். அதனால தான் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர, நமது தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பிண்டம் போட்டு நிச்சயமாக சிரார்த்தம் செய்யக்கூடாது. ஆனால் அமாவாசை திதியில் இறந்திருந்தால், மகாலய அமாவாசையில் இருந்தால் மட்டும் சிரார்த்தம் செய்ய வேண்டும், பிண்டம் போட்டு செய்ய வேண்டும். அதே மீறி நாம் செய்தோமே ஆனால் நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும், பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும், நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும், இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியையும் நிச்சயமாக சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, மகாலய அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய, செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம். புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையானது புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சத்தில், உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரும் நமது பித்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது இந்த மகாலய அமாவாசை தான் இந்த ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையிலே மிக 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 விசேஷமான அமாவாசைன்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஏன் இது விசேஷமான அமாவாசை அப்படின்னா, இந்த மகாலய பட்சம் 14 நாட்களும் பித்தர்கள், நமது முன்னோர்களாகப்பட்டவர்கள், காருண்ய பித்தர்கள் அனைவருமே நமது கிரகத்திலே, இல்லத்திலே இருக்கின்றார்கள். மகாலய அமாவாசை என்று மீண்டும் அவர்கள் யமதூதர்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுவார்கள். ஆகவே தான் இந்த மகாலய அமாவாசை என்று நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதைவிட மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மகாலய அமாவாசையில் மட்டும்தான் காருண்ய பித்திருக்களாக நமது பங்காளிகள், அம்மா வழிகள், அப்பா வழியில் இருக்கக்கூடியவா பங்காளிகள், அம்மா வழியில் இருக்கக்கூடியவா தாயாதிகள், மற்றும் நமது இறந்துவிட்ட நம்முடைய ஆத்மத்துக்கு வேண்டிய நண்பர்கள், இவா எல்லாருமே இந்த 14 நாளும் நம்ம கிரகத்தில், இல்லத்தில் உட்காந்துருக்கானோ. அதனால தான் அவன் எல்லாரோட பேரையும் சொல்லி எள்ளும் தண்ணியும், அதாவது திலத்தர்ப்பணம் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் எக்காலத்திலும் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று
நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் மகாலய அமாவாசையில் மரணித்து இருந்தால் செய்ய வேண்டும். அதாவது பிண்டம் போட்டு அவர்களுக்கு செய்யக்கூடாது. இது பிராமண வர்ணக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் பொதுவான விஷயம்தான். சாஸ்திரங்கிறது தர்மங்கிறது எங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மனித பிறவியில் எல்லாருக்கும் ஒன்று தான். அதே சமயம் தங்களது தாயாரோ தகப்பனாரோ புரட்டாசி மாதம் அமாவாசையில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பித்ருக்கள் முன்னோர்களுக்கு நாம் அனைவரும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் அனைத்து வர்ணக்காரர்களும் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்ருக்கள் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசிகள் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும். பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சை அரிசியில் வெல்லம் கலந்து கொடுக்க வேண்டும். அனாதை ஆசிரமத்தில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு அன்னதானம் சாப்பாடானது அவளுக்கு கண்டிப்பாக போடணும். போஜனம் போடணும், அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். இந்த அமாவாசையில் மகாலய அமாவாசையில் தாங்கள் அனைவரும் சமைக்கக்கூடிய சமையலில் அமாவாசை அனைத்து அமாவாசைகளிலுமே பச்சை அரிசியில் மட்டும்தான் சாதம் செய்ய வேண்டும். சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அவரைக்காய், கொத்தவரங்காய், வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. செய்யக்கூடாத விஷயங்கள், சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு, மசாலா பொடி, புலால் ஆகியவற்றை எல்லா விதமான எக்காலத்திலும் அமாவாசை நாட்களிலும் செய்யக்கூடாது. அதைவிட மிகவும் முக்கியம் என்னவென்றால் நமது அன்றாட பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும். எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால் அமாவாசை என்பது ஒரு இருட்டு நாள். பித்ருக்களுக்கு மட்டும்தான் செய்யணும். அமாவாசைன்றது ஒரு இருட்டு நாள். அதனால தான் நாம் அமாவாசையில் எந்த விதமான ஒரு சுபகாரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த புரட்டாசி மாதம் இந்த மகாலய அமாவாசை என்று மறுதினம் சாரதா நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அந்த சாரதா நவராத்திரி ஆரம்பிக்கிறதுனால சாயரட்ச வேலையில் குரு வைக்கிறவாள்லாம் கலசம் வைக்கலாம். பூஜை பண்ணுறவா, பூஜை கோவிலெல்லாம் பூஜை நடக்கிறது 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். சில கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலில் அங்கெல்லாம் முதல் நாள் கோவிலில் இருக்கக்கூடிய குருவிலையும் இன்றைக்கி சாயந்தரம் தான் கலசம் வைக்கணும். வீட்டில் இருக்கிறவா குரு வைக்கிறவாளும் கலசம் வைக்கணும். கலசம் வச்சு பூஜை பண்ணுறவாளும் கலசம் வைக்கணும். சாயரட்ச, அதுவும் பிரதோஷ வேலை 4:30லேருந்து 6 நேரமும் சொல்லிட்டோம் உங்களுக்கு. அதுக்கு மேலே வைக்கிறது அவ்வளோ தூரம் சிலாக்கியம் கிடையாது. லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து சுபம் அஸ்து ததாஸ்து.